ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கோயில்களில் கொடுக்குற சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. நம்ம பெருமாள் கோயில்கள்லாம் கொடுக்குற சக்கரை பொங்கல் டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் ஒரு 200 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இதை இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் அரிசியை 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. நம்ம அரிசியை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் ரைஸுக்கு 3 கப் வீதம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பொங்கலுக்கு எப்பவுமே சாதம் குழஞ்சிருந்தா தாங்க நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம இதை 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது 4 விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாங்க. இப்போ வெல்லம் கரைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நான் 200 கிராம் அரிசிக்கு 250 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம இதை பாகு கன்சிஸ்டன்சிக்கு கரைக்க வேண்டாங்க. சும்மா கரைச்சி ஒரு 2 கொதி வந்தால் போதுங்க. வெள்ளத்தில் பொதுவாகவே நிறைய தூசி இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இது மாதிரி கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த அளவு கரைஞ்சா போதும். பாகு கன்சிஸ்டன்சி வர வேண்டாம். ஸோ இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம குக்கரில் 4 விசில் வச்சு கேஸ் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அதை கரண்டிலே லைட்டாக மசிச்சு விட்டுக்கிறேங்க. பொங்கலுக்கு குழைவாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுறலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிடலாங்க. தட்டி வச்சுருக்கேன், அந்த ஏலக்காவை ஆட் பண்ணிடலாம். இந்த மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க. 10 நிமிஷம் வேகிறதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சை தாளிச்சிட்டு வந்துடலாங்க. முந்திரி திராட்சையை வதக்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. நெய் சூடானதும் நம்ம ஃபஸ்ட்டு திராட்சையை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம இதை பொங்கலில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம வெந்துட்டு இருக்கிற பொங்கல்ல தாளிச்சதை ஆட் பண்ணிடலாங்க. நான் இன்னொரு 2 ஸ்பூன் நெய் விடுறேங்க. இப்போ இந்த 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாங்க. பொங்கல் நல்லா சுருண்டு வெந்து வரும். நெய்யெல்லாம் அப்படியே மிதந்து மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், பொங்கல் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வருங்க. இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே கெட்டியாகும். இப்போ பாருங்கள், மேலெல்லாம் ஃபுல்லாக நல்லா நெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ லிக்விடாக இருந்தது கன்சிஸ்டன்சி. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் ஆறுனதும் இன்னும் நல்லாவே திக்காயிடுங்க. ஸோ இது மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணுங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. பெருமாள் கோயில்களில் கொடுக்குற பொங்கல் மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.